இந்த வாரம் ரா ஆரம்பிச்சோனே ஒவ்வொருத்தரா வராங்க. ரே மிஸ்டிரியோ தன்னோட குவாலிஃபிகேஷன் மேட்சுக்காக வராரு. அது மட்டும் இல்லாம பெய்லி வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து தன்னோட குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குன்றதுக்காக பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டே வராங்க. அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டீல்ஸ் ராவுல ரிட்டர்ன் குடுக்க போறான்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஏஜே ஸ்டீல்ஸ் வரப்போறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ வரார். ஜே ஈசோ தான் ராவ ஆரம்பிச்சு வைக்கிறார். ஜே ஈசோ ரா ஆரம்பிச்சோனே அவர் எப்பொழுதுமே ஆடியன்ஸ்லேயே என்ட்ரன்ஸ் வருவார். அதே போல தான் ஆடியன்ஸ்லேயே என்ட்ரன்ஸ் கொடுத்தா ஆடியன்ஸ்லாம் ஒன் மோர் டைம் கத்துறாங்க. அதே போல ஒன் மோர் டைம் கத்த இவர் வந்து திருப்பி வந்து அந்த ஈட் மூவ்மெண்ட் செய்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கமெண்ட்ரி டேபிளில் ஏறி செய்யலான்ற பார்க்கும்போது தான் அந்த இடத்துல கந்தர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பின்னாடியே வந்து ஜே யூஸோ அட்டாக் பண்ணுவார். ஜே யூஸோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜெஸ்ஸியை கழட்டி தூக்கி போட்டு ஜே யூஸோ ரிங்குள்ளே தள்ளி ஒரு சூப்பர் கிக்கை விட்டு அதுக்கப்புறம் வந்து பிக் பூட்டை விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாருங்க ஸ்ப்ளாஷ் பண்ணி அதாவது தன்னோட சாப்பை வச்சு நெஞ்சில் 2-3 வாட்டி சாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பவர் பாம்பு போடுவார். பவர் பாம்பு போட்டோடனே டக்குன்னு ஷர்ட்டை டிஷர்ட்டை கழட்டிட்டு பவர் பாம்பு போடுவார். டக்குன்னு அஃபிஷியல் டீம்ஸ்லாம் உள்ள வந்துடுவாங்க. உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கந்தரை தடுத்து இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள தடுத்து இழுத்துட்டு போகிற நேரத்தில் கந்தர் அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகி இன்னொரு பவர் பாம்பு வச்சுருவார். பவர் பாம்பு வச்ச உடனே ஸ்டேஜில் கடந்த மைக்கை எடுத்து அப்படியே பொறுக்கி எடுத்த வந்து ஜே யூஸோ அப்படியே முடியாமல் தடுமாறி எஞ்சி எடுத்துகிட்டு கந்தர் என்ட்ரன்ஸ் கிட்ட கூட்ட போயிருப்பாங்க. இங்கே வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நான் ரெசில்மேனியாவில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெசில்மேனியா மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவார். ராயல் ரம்பிள் வின்னரான ஜே யூஸோ வர்சஸ் கந்தர் தான் இந்த வருஷம் ரெசில்மேனியாவுக்கான மேட்ச்சு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கந்தர் உள்ள வந்து திருப்பி அங்கேருந்து அடிக்க முயற்சி பண்ணுவார். ஜே யூஸோ எந்திரிச்சு கந்தர் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஜே யூஸோவும் கந்தரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கந்தர் அப்படியே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வெளில நிற்பார். ஜே யூஸோ அப்படியே டாப் ரோப்லேருந்து ஜம்பிங் பண்ணி அப்படியே கந்தரோட ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சரிச்சு விட்ருவார். இந்த மூமெண்ட் தான் ரா ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. அடுத்த டேக் டீம் மேட்சஸுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தால் யூஎஸ்கை டெக்கடோகையும் வந்து ரீகர் எப்படி சந்திச்சு பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜில் வந்து ரிக்யூர் அண்ட் ரெக்கில் வந்து லிவ் மோர்கன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டேக் டீம் மேட்சஸ் இருக்குது. அந்த டேக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிக்யூர் அண்ட் ரெக்கில் அண்ட் லிவ் மோர்கன் வர்சஸ் யூஎஸ்கை அண்ட் டெக்கடோகை இவங்களுக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த டேக் டீம் மேட்சஸ் இந்த ராவில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம். ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் குறையில. ஒரு கட்டத்தில் வந்து யார் ஜெயிப்பான்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மேட்சை கொண்டு போனாங்க. ஏன்னா லிவ் மோர்கனோட பர்ஃபார்மன்ஸும் யூஎஸ்கேயோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. டெக்கடோகை என்ன ஆகிட்டாங்கன்னு தெரியல. கொஞ்சம் மேட்ச்சுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. பாதி மேட்ச்சுக்கு அப்புறம் தான் மிடில் வந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க. அடிபட்டு கீழே கிடந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அடிச்சு வந்தாங்க. டெக்கடோகை இல்லாதனால யூஎஸ்கே மட்டுமே தனியாக சமாளித்தாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சை யூஎஸ்கே அண்ட் டெக்கடோகை வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்சுக்காக லையராக வருவாங்க. அந்த நேரத்தில் பேக் சைட்லேருந்து அவங்க வர நேரத்தில் கோஃபி கிங்ஸ்டனும் சேவர் உட்ஸோ டாப் ஆஃப் த கேரேஜ்லேருந்து பேட்டி கொடுப்பாங்க. அவங்களோட கோபத்தோட ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பேக் ஸ்டேஜ்லன்ற மாதிரி காமிப்பாங்க. இன்னொரு இடத்துல எல்எஃப்ஜி டீமை பற்றி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறத பற்றி கந்தர் பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்த ஆடியன்ஸ் சைடில் NXT உமன் சாம்பியன்ஷிப் வந்து உட்காந்துருப்பாங்க. உமன் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. ஏன்னா பெய்லிக்கு வர சனிக்கிழமை NXT உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குன்றனால அதை வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் வந்து பெய்லி வந்து இங்கே குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் விடுவாங்க. பெய்லி வர்சஸ் இன்டர்கோனல் சாம்பியன் வச்சுருக்கோம். லைரா இவங்க 2 பேருக்கும் இருக்கும். இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்ச். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பெய்லி தான் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த பேக் ஸ்டேஜில் யார் மாட்டிங்கன்னா பெட்டுனே வந்து லோடிக்கிங் கேசர் பேக் ஸ்டேஜில் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் சேல்ஸ் அந்த இடத்துலேருந்து கிளம்புக்குள்ள லோடிக்கிங் கேசர் முறைப்பார். அதுக்கப்புறம் ஏஜ் சேல்ஸ் ரிங்க்கு வரதுக்காக பார்ப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்கோனல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க லைரா கிட்ட அமெரிக்கா மேட் டீமை கான்ட்ரவர்சியை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் சேல்ஸ் வருவார். ஏஜ் சேல்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து எதை பற்றி பேச போகிறான்னு தெரியும். ஆடியன்ஸ்லாம் அவரை பேசக்கூடாமல் வெல்கம் பேக் தேங்க்யூ ஏஜ் சேல்ஸ்னு அவரை சேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறத பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லுவாங்க, என் இதே துடிப்பு அதிகமாகிருச்சு உங்களோட சப்போர்ட்டை கேட்டேன். நான் கிட்டத்தட்ட வந்து இங்கே தான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். எனக்கு இந்த இடம் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மீண்டும் வந்திருக்கேன். இனிமேல் வந்து என்னோட பயணங்கள் நிறைய இருக்குது. நான் ஜெயிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல டாமினிக் மிஸ்ட்ரியோ வரும். டாமினிக் மிஸ்ட்ரியோ வரும்போதே பேசிக்கிட்டு வரும். ஆடியன்ஸ்லாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறான்றது யாருக்குமே புரியாது. அந்தளவுக்கு மூவ் பண்ணுவாங்க. உடனே கர்லிட்ட மைக் வாங்கி தம்பி பேசும்போது குறுக்க பேசாதீங்களா, வாயை மூட்டுக்கூடா குரங்குங்களா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை சொல்லுவார். அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரியோ பேச ஆரம்பிப்பார். உடனே ஏஜ் சேல்ஸ் அதுக்கு பதிலடி கொடுப்பாரு. நீ வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது, நீ வந்து வந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி டாமினிக் மிஸ்ட்ரியோ சொல்லுவார். டாமினிக் மிஸ்ட்ரியோ என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் தான் ராவே வழி நடத்துது, நீ என்னமோ ராவை நடத்த போறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடும். அவர் அவங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் எஸ்கேப் ஆகிடும் டாமினிக் மிஸ்ட்ரியோ. கடைசியில் மாட்டினது தொக்கா மாட்டினது கர்லிட்டோக்கு ஒரு ஜம்பிங் பஞ்ச் வந்து வச்சிருவார். வச்சதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ரெசில்மேனியா மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜே ஈசோ வர்சஸ்
வர்சஸ் கந்தர். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் வந்து தன்னோட எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்சை பற்றி பேசுகிறார். அப்புறம் நான் தான் ஜெயிச்சு கோடி ரோட்ஸை சந்திக்க போகிறன்ற மாதிரிலாம் பேசுகிறார். அதுக்கப்புறம் ஃபின் பாலர் நீலாம் ஜெயிக்க முடியாது, நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் தான் ஜெயிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லார். ஃபின் பாலருக்கும் செத்ரோலின்ஸுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த கான்ட்ரவர்சி கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் செத்ரோலின்ஸ் வர்சஸ் ஃபின் பாலர் இருக்காங்க எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல்ஸை வந்து பேரன் பேக்கர் சந்திப்பார். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்சுக்காக டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுக்கோங்க வைக்கிங் ரைடர்ஸ் வருவாங்க, அமெரிக்கன் மேட் டீம் வருவாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்சஸ் வரும். அதுக்கப்புறம் இவங்க என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் ஸ்டைல்ஸுக்கும் டாமினிக் மிஸ்டரியும் அடுத்த வாரம் ஆடம் பேர்ஸ் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கிறிஸ்டியன் ரோலர் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அமெரிக்கன் மேடு வர்சஸ் வைக்கிங் ரைடர்ஸ் இவங்களுக்குள்ள டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து 2 டீமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கடைசியில் ஒரு கட்டத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போன அமெரிக்கன் மேடு பெல்ட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்கிங் ரைட்ஸ் அட்டாக் பண்ணிடுவாங்க. வைக்கிங் ரைட்ஸ் அட்டாக் பண்ணி அந்த பெல்ட்டை எடுத்து அப்படியே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பெல்ட் எடுத்து சீட் பண்ணி அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேவை சேர்ந்த டாமினிக் மிஸ்டரியோவுக்கும் ஃபின் பாலருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் புது மெம்பர் வேணும்னு டாமினிக் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தான் முடிவு எடுப்பேன், நீ என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி ஃபின் பாலர் கான்ட்ரவர்சியாக பேச ஜேடி வருவான்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரீகா ரிப்ளே யூஎஸ்கை இண்டிகிட்ட இருக்கக்குள்ள யூஎஸ்கைக்கு உனக்கு அடுத்த வாரம் ஒரு மேட்ச் தர சாம்பியன்ஷிப் மேட்ச் நீ உனக்கான வாய்ப்பு நான் தரணும்னு சொல்லி சாம்பியன்ஷிப் மேட்ச் அடுத்த வாரம் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு வந்து எலிமினேஷன் சேம்பரில் தகுதியாக உள்ள எல்லாருமே பற்றி பேசுவார். அதாவது ஜான்சினா ஈஸியாகவே தகுதி பெற்றுட்டான். அவன் வந்து மேட்சை விளையாடல, நான் ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் விளையாண்டு தகுதி பெற்றான். அதுவும் பயங்கரமான மேட்ச் செமிசைனோட விளையாண்டு தகுதி பெற்றான். ஆனால் இந்த ட்ரீம் மேக்கன்றே பயந்து ஓடிட்டான். இங்கேருந்து ஓடி போய் தான் ஸ்மாக் டவுனில் போய் தஞ்சாவூர் வந்துட்டான். அவனும் குவாலிஃபை ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஃபின் பாலர் இவங்கள யார் ஜெயிச்சு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எல்லாருமே தம்சம் பண்ணி ரெசில்மேனியாவில் வின் பண்ண போகிறது, கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணி வின் பண்ண போகிறது நான் தான் ஜெயிக்க போகிறேன் இந்த ரெசில்மேனியா சிஎம் பங்கோடையது அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் லோகன் பால் வந்துடும். லோகன் பால் வந்து ஒன்னே நான் ராயல் ரம்பிளே எலிமினேட் பண்ணிட்டேன், ஒன்றை இந்த ரெசில்மேனியாவில் ஜெயிக்க அனுப்ப போகிறேன், நான் தான் எலிமினேஷன் பண்ணல, ஒன்றை எலிமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அதுக்கு முன்னாடி நீ 609 மோதல் கண்ணா அப்படின்னு சொல்லி ரேமஸ்டேடியோ சிஎம்முக்கு சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் வந்து வேறு லெவலாக இருக்கும். சிஎம் பங்கு போனதுக்கப்புறம் லோகன் பால் வர்சஸ் ரேமஸ்டேடியோ இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். கடைசியில் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பாலுக்கு 609 போட்டு ஃபினிஷர் போடும்போது லோகன் பால் நீயை வச்சு தடுத்து அதுக்கப்புறம் வந்து தன்னோட டைட்டனியம் பஞ்சை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிடிடி மாதிரி ஒரு ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக நியூ டேவை சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டன் அண்ட் சேவியர்ஸ் வந்து ரே மிஸ்டீரியோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ராவை முடிச்சு விட்ருவாங்க. இதுதான் இந்த ராவில் இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.